தீபத்தினொளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தினொளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தினொளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த தெய்வீக திருப்பலியானது புனித ஆரோக்கிய மாதா அன்பியத்தை சார்ந்த பிச்சை கனி டெய்சி ராணி, தமிழ்ச்செல்வன் ரெஜினா, சதீஷ்குமார் ராசாதி குடும்பத்தாரின் குடும்ப நன்றி பலியாகவும் குடும்ப நலன்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருள் வேண்டி ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இறைஞானம் என்பது கடவுளின் திட்டத்தை திருவுளத்தை அறிந்து கொள்வது. இதை நமக்கு கற்றுத்தருபவர் வழிகாட்டுபவர் இறைவன் ஒருவரே என உணர வேண்டும். பிறரன்பில் நிலைத்திருப்பதும் பிறருக்காக பரிந்து பேசி அவர்களை வாழ வைப்பதும் இறைஞானத்தை அடையும் வழியே. மனிதர்களிடத்தில் நட்பெயர் பெற எண்ணி ஏதோ கடமைக்கு பிறரன்பு கொள்வது, ஒருவரை பொருளாதார அடிப்படையில் இன அடிப்படையில் அடிமைகளாக நடத்துவது, இவையாவும் ஆண்டவரால் வெறுக்கப்படக்கூடியவை. உண்மையில் அன்பு உள்ளம் கொண்டவர்களாக இருப்பது, தன்னை போல தனக்கு அடுத்து இருப்பவரையும் அன்பு செய்வது ஆண்டவருக்கு பிரியமானது. இறை ஞானத்தை பெற, இறைவனோடு ஒன்றிருக்க, இறை வழியில் பயணிக்க, இவ்வுலக வாழ்வை பெரிதாக கருதாமல் இயேசுவை பின்பற்ற வேண்டும் எனவும் பிறரன்பி நிலைத்திருக்கவும் அருள் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறையாசீர் பெறுவோம். திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உமை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உமை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம்.
எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீம், நானும் தூய்மையாவேன். நீரே எம்மை கழுவ, நானும் முறை மனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீம். பிதாவுக்கும் சுதனுக்கும் தூயாவிக்கும் ஸ்ருதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வேன். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக.
எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 13 முதல் 18 வரை. கடவுளின் திட்டத்தை அறிவிப்பவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை, நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ்நோக்கி அழுத்துகிறது. இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையோ நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால்தான் கண்டுபிடிக்கின்றோம். இவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞாலத்தை அருளுமாலும் உயர் வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர், ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. நெஞ்சே நெஞ்சே இறைவனையே போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. நெஞ்சே நெஞ்சே இறைவனையே போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என வாழ்த்தி பாடிடு. இறைவன் வாழ்வில் நன்மை பல புரிந்தான், மன்னவராம் இறைவன் வாழ்வில் நன்மை பல புரிந்தான். எல்லையில்லாத இன்ப பெருக்கில் இன்னிசை பாடிடு, எல்லையில்லாத இன்ப பெருக்கில் இன்னிசை பாடிடு. நெஞ்சே நெஞ்சே இறைவனையே போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என்று வாழ்த்தி பாடிடு. நிலவழகும் மலையழகும் இறைவன் பெயரை பாடட்டும், கடலழகும் கதிரழகும் கடவுள் அன்பை கூறட்டும். நிலவழகும் மலையழகும் இறைவன் பெயரை பாடட்டும், கடலழகும் கதிரழகும் கடவுள் அன்பை கூறட்டும். கடலை பிரித்து கடந்திட உதவினார், கலகம் புரிந்தோரை கலங்கிடச் செய்தார். நன்றி சொல் நெஞ்சே இறை தந்த நல்ல வாழ்விற்கு, நன்றி சொல் நெஞ்சே இறை தந்த நல்ல வாழ்விற்கு. நெஞ்சே நெஞ்சே இறைவனையே போற்றி பாடிடு, தஞ்சம் என்றும் அவரே என்று வாழ்த்தி பாடிடு. மண்பலகும் அறிவலகும் அவர் தரும் ஆசியே,
ஊற்றலகும் உயிரலகும் இறைவனின் மாட்சியே அன்பலகும் அறிவலகும் அவர் தரும் ஆசியே ஊற்றலகும் உயிரலகும் இறைவனின் மாட்சியே வாழ்வென்னும் பாதையில் வீழும் வேளையில் தாங்கிடும் தாயாய் தன்னை தந்தார் நன்றி சொல் நெஞ்சே இறை தந்த நல்ல வாழ்விற்கு நன்றி சொல் நெஞ்சே இறை தந்த நல்ல வாழ்விற்கு நெஞ்சே நெஞ்சே இறைவனையே போற்றி பாடிடு தஞ்சம் என்றும் அவரே என்று வாழ்த்தி பாடிடு திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 10 மற்றும் 12 முதல் 17 முடிய. அன்பிற்குரியவரே, கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகி எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையிச்சிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டும் என்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்துதான் போனாலும் இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக அன்புக்குரியவனாய் இருக்கிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. லூயா அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம் ஊழியன் மீது உமது முகவொளியை வீசச் செய்யும். உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மனோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 25 முதல் 33 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 25 முதல் 33 முடிய. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர்
20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டு விடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலி புனித ஆரோக்கிய அன்னையின் 9ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே தாயாம் திருவையோடு இணைந்து ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு திருப்பலியையும் நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அது ஒரு விசித்திரமான நாடு. அந்த நாட்டிலே 5 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு மன்னனும் அந்த மக்களை ஆட்சி செய்ய முடியாது. அதிகபட்சமாக ஒரு மன்னன் அந்த நாட்டை 5 ஆண்டுகள் ஆட்சி செய்து கொள்ளலாம். 5 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஆட்சி செய்த அந்த மன்னனை மக்கள் எல்லாரும் சேர்ந்து அருகில் இருந்த ஒரு காட்டுக்குள்ளாக, ஒரு தனி தீவுக்குள்ளாக அவனை அனுப்பி வைப்பார்கள். அங்கே அந்த காட்டு விலங்குகளிடம் அகப்பட்டு அல்லது உண்பதற்கு குடிப்பதற்கு எதுவும் இல்லாமல் அவன் சாகத்தான் வேண்டும். இதுதான் அந்த மக்கள் பின்பற்றி வந்த ஒரு விசித்திரமான வழக்கம். இதனால் அந்த நாட்டை, அந்த மக்களை ஆள்வதற்கு அந்த நாட்டில் இருந்து எந்த மனிதனும் முன் வரவில்லை. ஏனென்றால் 5 ஆண்டுகள் நன்றாக வளமாக வாழலாம். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடுகிறதே என்பதை நினைத்து அந்த அரச பதவியை ஏற்க, மக்களை வழிநடத்த யாருமே முன் வருவதில்லை. இருந்த பொழுதிலும் கூட இருக்கக்கூடிய மக்களை பயன்படுத்தி ஒருவாறாக அந்த நாட்டினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. ஒரு முறை ஒரு மனிதனை கட்டாயப்படுத்தி நீதான் இந்த நாட்டினுடைய மன்னனாக இருக்க வேண்டும், ஏனென்றால் யாரும் மன்னனாக இருக்க முன் வரவில்லை, எனவே நீ மன்னனாக இரு என்று ஒருவனை நியமித்தார்கள். அவன் அந்த மக்களிடம், தன்னை மன்னனாக இருக்க சொன்ன மக்களிடம் ஒரு நிபந்தனை விதித்தான். நான் இந்த நாட்டின் மன்னனாக 5 ஆண்டுகள் இருப்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் எனக்கு இருக்கின்றது. எனக்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் விடுமுறை வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் எனக்கு விடுமுறை வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனையை அவன் கொடுத்தான். அனைவரும் அவன் கொடுத்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு வாரத்திலே ஒரு நாள் உனக்கு நாங்கள் விடுமுறை தருகிறோம் என்று சொல்லி அந்த நிபந்தனையோடு அவனை அரசனாக்கினார்கள். அவனும் மிகவும் சிறப்பாக மக்களை ஆண்டு கொண்டிருந்தான். மக்களுக்கு நல்லதொரு அரசாட்சியை கொடுத்து கொண்டிருந்தான். அதே போல ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு நாளை அவன் விடுமுறையாக எடுத்துக்கொண்டு வெளியே சென்று வருவதையும் வழக்கமாக வைத்திருந்தான். 5 ஆண்டுகள் நிறைவேறியது. மக்கள் எல்லாரும் நினைத்து கொண்டிருந்தார்கள், அவ்வளவுதான், 5 ஆண்டுகள் அரசன் சிறப்பாக நம்மை ஆட்சி நடத்தினானே, கடந்த ஆண்டுகளைப் போல இவனும் மற்ற அரசர்களைப் போல, நம்மை ஆண்டவர்களைப் போல அந்த காட்டுக்குள்ளாக, தனித்தீவுக்குள்ளாக அனுப்பி வைக்கப்பட போகிறான். அங்கு விலங்குகளால் கடிபட்டோ அல்லது உண்பதற்கு எதுவும் இல்லாமல் பட்டினி கிடந்தோ சாக போகிறான் என்று மக்கள் அனைவரும் மிகுந்த வருத்தத்தோடு கவலையோடு இருந்தார்கள். அந்த மன்னனை, தங்களை 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த மன்னனை
ஒரு படகிலே ஏற்றி அந்த கடலை கடந்துதான் அந்த காட்டிற்குள்ளாக அந்த தீவிற்குள்ளாக செல்ல வேண்டும். மிகவும் சோர்வடைந்த முகத்தோடு வழி அனுப்புவதற்காக எல்லா மக்களும் அந்த கடற்கரையிலே சூழ்ந்து இருக்கின்றார்கள். ஆனால் 5 ஆண்டுகள் முடித்து இப்பொழுது அந்த தீவுக்குள்ளாக செல்ல இருக்கக்கூடிய அந்த மன்னனுடைய முகத்திலே எந்தவித கவலையும் இல்லை. மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றான். அங்கு இருந்தவர்களுக்கு அதிர்ச்சி, அந்த படகை ஓட்ட இருந்த படகோட்டிக்கும் அதிர்ச்சி. இதற்கு முன்பாக இவ்வாறு 5 ஆண்டுகள் ஆட்சியை முடித்து அந்த தீவுக்குள்ளாக காட்டுக்குள்ளாக சென்று இருந்த எல்லா மன்னர்களும் மிகவும் முகவாட்டத்தோடு கவலையோடு கலக்கத்தோடு இருந்தார்களே. ஆனால் இந்த மன்னன் மட்டும் எந்தவித கலக்கமும் இல்லாமல் எந்தவித பதற்றமும் இல்லாமல் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றானே என்று அந்த படகோட்டிக்கும் ஆச்சரியமாக இருந்தது. படகு அந்த கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த பயணத்தின் பொழுது அந்த படகோட்டி அந்த மன்னனை பார்த்து கேட்டான், அரசே, இதற்கு முன்பாக நான் பல அரசர்களை அவர்களுடைய 5 ஆண்டு ஆட்சி காலம் முடித்த பிற்பாடு காட்டிற்குள்ளாக கொண்டு போய் விட்டிருக்கிறேன். அவர்கள் தாங்கள் சாக போகிறோமே, அவ்வளவுதான், தங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதே என்று நினைத்து ஒருவேளை அழுது கொண்டிருப்பார்கள் அல்லது சோகமாக இருப்பார்கள். ஆனால் நீங்கள் அவ்வாறு இல்லாமல் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றீர்களே, என்ன காரணம் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டபொழுது அந்த மன்னன் தன்னிடம் கேட்ட அந்த படகோட்டியிடம் உண்மையை சொன்னான். நான் ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டேன், நினைவிருக்கிறதா என்று கேட்டான். ஆம் அரசே, ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு எங்கேயோ நீங்கள் சென்று வருவீர்கள், நினைவிருக்கிறது. நான் எங்கேயோ செல்லவில்லை. ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு இந்த காட்டிற்குள்ளாக இந்த தீவிற்குள்ளாக வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த விலங்குகள், கொடிய விலங்குகளை எல்லாம் அழித்து நல்ல விலங்குகளை எல்லாம் அங்கே நான் வாழ வைத்தேன். அதற்கு துணையாக என்னுடைய சொல்லை கேட்டு பணிபுரியக்கூடிய என்னுடைய அமைச்சர்களை, என்னுடைய படை வீரர்களை நான் உடன் அழைத்து கொண்டு அந்த பணிக்காக அவர்களை நான் பயன்படுத்தி கொண்டேன். அங்கே இருந்த அந்த காட்டு பகுதியை நன்றாக சீர்படுத்தி செழுமைப்படுத்தி வளப்படுத்தி அங்கே எனக்கு ஒரு அரண்மனையை கட்டச் செய்தேன். இப்பொழுது நான் செல்வது காட்டுக்குள்ளாக அல்ல, நான் உருவாக்கிய என்னுடைய நாட்டுக்குள்ளாக. எனவேதான் நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று சொன்னானாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நாம் நம்முடைய வாழ்க்கையை சிறந்த முறையிலே திட்டமிட்டு அமைத்து கொள்ள நம்மை அழைக்கின்றது. நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையாக சொல்லுகின்றார், உங்களுள் யாராவது கோபுரம் கட்ட விரும்பினான் என்று சொன்னால் முதலிலே உட்கார்ந்து அதற்காக உருவாகக்கூடிய செலவை கணித்து அந்த பொருள் வசதி தன்னிடம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க மாட்டானா? ஒரு அரசனை எதிர்த்து போரிட செல்லக்கூடியவன் தன்னிடம் அந்த அரசனை எதிர்க்கக்கூடிய படைபலம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க மாட்டானா என்கின்ற ஒரு அருமையானதொரு கேள்வியை எழுப்புகின்றார். அன்பு மக்களே, இன்றைய நாளில் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கேள்விதனை எழுப்பி பார்த்து சரியான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் திட்டமிட்டு வழிநடத்தி கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் நாம் இப்படிப்பட்ட திட்டமிடுதல் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதால் தான் பல குழப்பங்கள் நம்முடைய குடும்பத்திலே ஏற்படுகின்றது. எந்த ஒரு கணவன், எந்த ஒரு மனைவி தன்னுடைய குடும்பத்தை சரியான திட்டமிடலோடு வழி நடத்துகிறாரோ அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கும், அமைதி இருக்கும். கணவனுடைய வருமானத்தை ஏற்று புரிந்து கொண்டு அதற்கேற்ற விதத்திலே மனைவி அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலை இடுகின்ற பொழுது குடும்பம் வளர்ச்சியை நோக்கி, மகிழ்ச்சியை நோக்கி அது நடைபோட ஆரம்பிக்கும்.
கணவனுடைய வருமானம் குறைவாக இருக்கின்றது, அந்த வருமானத்தை விட அதிகமான செலவை மனைவியோ அல்லது அந்த கணவனோ செய்கின்ற பொழுது அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கும்? நிச்சயமாக அது வளர்ச்சியாக இருக்காது, வீழ்ச்சியாகத்தான் இருக்கும். இவ்வாறு சரியான திட்டமிடல் நம்முடைய பொருளாதார வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் அது அவசியமாக இருக்கின்றது. சரியான திட்டமிடலோடு பயணிக்கக்கூடிய அந்த ஒரு ஆன்மீக பயணம் நம்பிக்கை வாழ்வை வளப்படுத்துவதாக, ஆன்மீக வாழ்வை ஆழப்படுத்துவதாக இருக்கும். அவ்வாறு திட்டமிடாமல் இருக்கக்கூடிய அந்த பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நம்முடைய நம்பிக்கையை சீர்குலைப்பதாக, நம்முடைய நம்பிக்கையை தளர்வடைய செய்வதாக இருக்கும். அன்பு மக்களை, விவிலியத்திலே நாம் பல உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். யாரெல்லாம் சரியான திட்டமிடலோடு செயல்பட்டார்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கையிலே வெற்றி அடைந்தார்கள், பெரிய அளவிலான ஆசீர்வாதத்திற்கு காரணமாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். தொடக்க நூலிலே 41வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அங்கே எகிப்து நாட்டிலே கடுமையான பஞ்சமானது ஏற்படுகின்றது. அப்பொழுது எகிப்து நாட்டு அரசன் பார்வோன் மன்னனுக்கு யோசேப்பு, அங்கே போத்திபார், பார்வோன் மன்னனுடைய படைத்தளபதி போத்திபாருடைய வீட்டிலே பணி செய்து கொண்டிருந்த, இஸ்ரேல் நாட்டிலிருந்து அங்கே அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு, தன்னுடைய சொந்த சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டு அங்கு விற்கப்பட்ட யோசேப்பு அரசனுக்கு ஒரு அறிவுரை கூறுகிறான். அரசன் ஒரு கனவு காண்கிறான். அந்த கனவிற்கான விளக்கத்தை யோசேப்பு அங்கே அந்த அரசனுக்கு கூறுகின்றார். அரசே, நம்முடைய நாட்டிலே 7 ஆண்டுகள் வளமான ஆண்டுகளாக இருக்கும், அதற்கு பிற்பாடு 7 ஆண்டுகள் கடுமையான பஞ்சம் ஏற்படும் என்று அரசனுக்கு யோசேப்பு அவருடைய கனவிற்கான விளக்கத்தை கொடுக்கின்றார். அப்பொழுது அரசன் யோசேப்பை அந்த நாட்டினுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளராக நியமிக்கின்றார், என் ஆளுநராக, முதன்மை குடிமகனாக நியமிக்கின்றார். இந்த பஞ்ச காலத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று அங்கே யோசேப்பை நியமிக்கின்றார். யோசேப்பு வளமான அந்த 7 ஆண்டுகளில் கிடைத்த தானியத்தை அங்கு இருந்த தானிய கிடங்குகளில் எல்லாம் நிரப்பி வைக்கின்றார். இப்பொழுது அந்த வளமான ஆண்டுகள் முடிந்து பஞ்ச காலம் ஆரம்பிக்கின்றது. அந்த நாட்டிலே இப்பொழுது யோசேப்பின் கீழ் இருந்த அந்த தானிய கிடங்குகளில் மட்டும்தான் தானியங்கள் இருக்கின்றன, மற்ற எல்லா இடங்களிலும் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. இப்பொழுது அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் அரசனை தேடி வருகின்றார்கள். அரசை, சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல என்று கையேந்தி நிற்கிறார்கள். அந்த நாட்டு மக்கள் மட்டுமல்ல, அண்டை நாட்டு மக்களும் அங்கே வந்து கையேந்தி நிற்கின்றார்கள். அப்போது அரசன் அந்த மக்களை பார்த்து சொல்லுகின்றான், யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றான். யோசேப்பு அந்த மக்களுக்கு தான் சேகரித்து வைத்த அந்த தானியத்திலிருந்து உணவை, அந்த தானியங்களை கொடுத்து அந்த பஞ்ச காலத்திலே மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படாதவாறு அங்கே ஒரு உதவியாக அந்த மக்களுக்கு அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். சரியான விதத்தில் அவர் திட்டமிடாமல் இருந்து செயல்பட்டார் என்று சொன்னால் அங்கே அந்த அரசனுடைய ஆட்சி அடிபட்டு இருக்கும், மக்கள் அவனை இகழ்ச்சியோடு பேசியிருப்பார்கள், அந்த மக்கள் இனமே ஒட்டுமொத்தமாக அழிந்திருக்கும். ஆனால் இறை அடியவர் யோசேப்பினுடைய குரலை கேட்டு அந்த அரசன் செயல்பட்டு அங்கே அந்த மக்களிடத்தில் அந்த பஞ்சம் பெரிய அளவில் பாதிப்பை, தாக்கத்தை ஏற்படுத்தாதவாறு பார்த்து கொண்டான். யோசேப்பினுடைய திட்டமிடல் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் மாற்றத்திற்கு மிகச்சிறந்த ஒரு முன் உதாரணமாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அன்பு மக்களே, அதே போல விடுதலை பயனுள் 18வது அதிகாரத்தில் ஒரு நிகழ்வை வாசிக்கின்றோம். அங்கே மோசே இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்தை நோக்கி வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது மக்கள் மத்தியிலே அவ்வப்பொழுது பிரச்சனைகள் ஏற்படும், மக்கள் மத்தியிலே அவ்வப்பொழுது குழப்பங்கள் ஏற்படும், சண்டைகள் ஏற்படும். இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் இந்த மக்கள் மோசேயை தேடி வருவார்கள். மோசே இடத்திலே நீதி கேட்பதற்காக, அவர்களுடைய சண்டைக்கு, பிரச்சனைக்கு தீர்வு கேட்பதற்காக அவரை சூழ்ந்து நின்று அவரை சந்தித்து மக்கள் அந்த தீர்வை பெற்றுக்கொள்வார்கள். ஒரு முறை மோசேயை சந்திக்க அவருடைய மாமனார் இத்திரோ வருகின்றார்.
அவ்வாறு வந்த மோசையினுடைய மாமனார் இவ்வாறு மக்கள் கூட்டம் மோசையை சூழ்ந்து நிற்பதை, மோசே அவர்களுக்கு மையத்தில் நடுவில் இருப்பதையும் அவர்களை சுற்றி மக்கள் கூட்டம் இருப்பதையும் இவர் அவர்களுக்கு நீதி வழங்குவதையும் இவர் பார்த்து கொண்டிருக்கிறார். காலையிலிருந்து மாலை வரை ஏராளமான மக்கள் கூட்டம் அங்கே மோசையை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த நிகழ்விற்கு பிற்பாடு தன்னுடைய மருமகனை அழைத்து, மோசையை அழைத்து மாமனார் இத்திரோ சொல்லுகின்றார், என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? இவ்வளவு மக்கள் கூட்டம் உங்களை சுற்றி கொண்டு இருக்கிறது, நீங்களும் களைப்பாக சோர்வற்று இருக்கிறீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இத்தனை பேருக்கும் நீங்கள் மட்டும்தான் செய்ய வேண்டுமா? இந்த பணியை ஆற்ற வேண்டுமா? ஆமாம், வழி இல்லையே, நான் மட்டும்தானே இருக்கிறேன் மக்களுக்கு நீதி வழங்க, அதனால்தான் இவ்வளவு நேரம் ஆகின்றது. நீங்களும் களைப்படைந்து போய்விடுவீர்கள், மக்களுக்கும் சரியான நீதியை தீர்ப்பை வழங்க முடியாதே. நீங்கள் எதற்கு உங்கள் மத்தியிலே இந்த மக்களிடையே இருக்கக்கூடிய சிறந்த மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை இந்த மக்களுக்கு தலைவர்களாக நீதி வழங்கக்கூடிய பொறுப்பிலே அமர்த்தக்கூடாது என்று மோசையினுடைய மாமனார் இத்திரோ மோசைக்கு அறிவுரை வழங்குகின்றார். அதன்படியாக தன்னுடைய மாமனாருடைய அறிவுரையை கேட்டு மோசேயும் 1000 பேருக்கு, 100 பேருக்கு, 50 பேருக்கு, 10 பேருக்கு என்று பொறுப்பாளர்களை ஏற்படுத்துகின்றார். இனி அந்த மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவ்வாறு சிறந்த பொறுப்பாளர்களாக ஏற்படுத்தப்பட்ட அந்த பொறுப்பாளர்களே மக்களுக்கான நீதியை வழங்கி விடுவார்கள். ஏதாவது மிகவும் முக்கியமான பிரச்சனை, தீர்க்கப்படாத பிரச்சனை ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அவர்கள் மோசையிடத்திலே வருவார்கள். இப்படிப்பட்ட ஒரு திட்டமிடல், அருமையான திட்டமிடல் மோசையினுடைய மாமனார் இத்திரோவினால் அங்கே சாத்தியமாகிற்று. அதனை புரிந்து கொண்ட மோசையும் அதனை சீர்படுத்தினார். அதற்கு பிற்பாடு இஸ்ராயேல் மக்களை வழிநடத்துவது, அவர்களுக்கு நீதி வழங்குவது மிகவும் சுலபமான காரியமாக மாறி போய்விட்டதை பார்க்கிறோம். அன்பு மக்களே, அதே போல 1 குறிப்பேடு புத்தகம் 22வது அதிகாரத்திலே ஒரு நிகழ்வை வாசிக்கின்றோம். தாவீது அரசருக்கு கடவுளுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. ஆனால் கடவுள் தாவீதிடம் சொல்லிவிட்டார், நீ எனக்கு ஒரு ஆலயத்தை கட்ட மாட்டாய், ஏனென்றால் நீ அதிகமான இரத்தத்தை, குருதியை சிந்தி இருக்கிறாய், அதிகமான போர்களை நடத்தி இருக்கிறாய், எனவே நீ எனக்கு ஆலயம் கட்ட அந்த தகுதியை இழந்து விட்டாய். ஆனால் உனக்கு பிறக்கக்கூடிய உன்னுடைய மகன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கடவுள் தாவீதிடம் சொன்னதை தாவீது தன்னுடைய மகன் சாலமோனிடம் எடுத்துரைக்கிறார். மகனே, கடவுள் இப்படி என்று சொன்னாரு, நான் அதிகமான போர்களில் ஈடுபட்டதனால், அதிகமான இரத்தத்தை சிந்தியதினால் அவருக்கு நான் ஆலயம் கட்ட முடியாது. ஆனால் எனக்கு பிறக்கக்கூடிய மகன் நீ இந்த ஆலயத்தை கட்டுவா என்று சொல்லி இருக்கிறார். அவ்வாறு அவர் சொன்னதோடு மட்டுமல்ல, தன்னுடைய மகன் சாலமோன் கடவுளுக்காக அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் தாவீது செய்து கொடுத்தார். அதற்கு தேவையான தங்கங்கள், வெள்ளி, உலோகம், இரும்பு, மர வேலைப்பாடுகள் அனைத்தையும் ஏராளமான அளவிற்கு இவர் சேகரித்து வைத்தார். மகனே, நான் இத்தனை உபகரணங்களை, இந்த உலோகங்களை எல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறேன், நீயும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கடவுளுக்கு நல்லதொரு ஆலயத்தை கட்டு என்று நல்ல ஒரு திட்டமிடலை அங்கு ஏற்படுத்தி விரைவாக சாலமோன் கடவுளுக்காக அந்த ஆலயத்தை கட்ட தாவீது அங்கே ஒரு கருவியாக செயல்பட்டார் என்று பார்க்கிறோம். அன்பு மக்களே, சரியான திட்டமிடல் அங்கே ஒரு அழகான ஆலயம் உருவாக காரணமாக அமைந்தது. அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு திட்டமிடலோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கிற பொழுது நிச்சயமாக அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் பெரியதாக இருக்கும். அவ்வாறு நாம் திட்டமிடுவது நம்முடைய சொந்த முயற்சியை வைத்து கொண்டு மட்டும் திட்டமிட்டோம் என்று சொன்னால் அது பெரிய அளவிலான ஆபத்தை ஏற்படுத்திவிடும். பாபேல் கோபுரம்
தொடக்க நூல் 11ஆம் அதிகாரத்துல மக்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஒரு கோபுரத்தை கட்டுவோம், வானளாவிய உயர்ந்த கோபுரத்தை கட்டுவோம் என்று அவர்கள் தங்களுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்காக தங்களுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி அந்த கோபுரத்தை கட்ட முனைகின்றார்கள். விளைவு எல்லாம் சுக்குநூறாகி போனது. அவர்களுடைய திட்டம் தவிடுபொடியானது என்று பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய இந்த திட்டமிடல் இறைவனை மையப்படுத்திய திட்டமிடலாக இருக்கின்ற பொழுது அங்கே நமக்கு வெற்றி கிடைக்கும். முதல் வாசகத்திலே அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு தான் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. நீர் ஞானத்தை அருளாமல் தூய ஆவியை அனுப்பாமல் இருந்தால் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? ஆண்டவருடைய திட்டத்தை நாம் அறிந்து அதன்படி செயல்பட ஆண்டவருடைய ஞானம் நமக்கு தேவை. அவருடைய தூய ஆவியானவருடைய துணை நமக்கு தேவை. எனவே எந்த ஒரு திட்டத்தை நாம் தீட்டினாலும் அதனை இறைவனிடம் ஒப்பு கொடுத்து விட்டு, ஆண்டவரே இந்த செயலை செய்வதற்கான ஞானத்தை எனக்கு தாரும் என்று இறைவனிடம் நாம் ஒப்பு கொடுத்து விட்டு அந்த செயலை செய்கிற பொழுது நிச்சயமாக அந்த செயலிலே நமக்கு வெற்றி கிடைக்கும். இறைவனை நாம் நினைக்காமல், இறைவனை பற்றி சிந்திக்காமல், இறை ஞானத்தோடு நாம் செயல்படாமல் எப்படிப்பட்ட திட்டத்தை தீட்டினாலும் அது நிச்சயமாக பயங்கரமான தோல்வியைத்தான் அடையும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய திட்டமிடல் இறைவனை மையப்படுத்திய, இறை ஞானத்தை மையப்படுத்திய திட்டமிடலாக இருக்கின்ற பொழுது இறைவன் கொடுக்கக்கூடிய வெற்றி மிக பெரிய அளவிலான வெற்றியாக இருக்கும். அதற்கு மனிதர்கள் எந்த விதத்தில் தடை விதித்தாலும் இறைவன் கொடுக்கக்கூடிய வெற்றியை யாராலும் நமக்கு தடை செய்ய முடியாது. அதே நேரத்திலே நாம் மனிதர்களை நம்பி ஒரு காரியத்தை நாம் திட்டமிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஒரு ஆசீர்வாதத்தை, அந்த வெற்றியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இப்படிப்பட்ட நல்லதொரு வாழ்வை, இறைவனை மையப்படுத்திய வாழ்வை வாழ நம்முடைய திட்டமிடல் நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு வளத்தை, நலத்தை கொடுக்க நம்முடைய வாழ்வு இறை மையப்படுத்திய வாழ்வாக இருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட நல்லதொரு வாழ்வை வாழ, நல்லதொரு திட்டமிடலோடு நம்முடைய வாழ்வை அமைத்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைவான விதத்தில் பெற்றுக்கொள்ள வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமன். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவாராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்த நம்முடைய ஆண்டவரிடம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய எண்ணங்கள், ஏக்கங்கள், ஜெபங்கள், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் நாம் கேட்கிற பொழுது இறைவன் நிச்சயமாக தருவார் என்கிற நம்பிக்கையான மனநிலையோடு எடுத்து சொல்லி மன்றாடுவோம். நல்லாயனே எம் இறைவா, எம் திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தால் அனைவரையும் இறை மக்கள் வழிநடத்தி தேவையான அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, முதல் பருவ தேர்வு எழுதுவதற்கு பள்ளி செல்லும் எம் குழந்தைகள் அனைவரையும் ஞானத்தோடு நல் ஞாபகத்தோடு எழுதுவதற்கான தேவையான அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீரளிக்க வல்லவரே எம் இறைவா, அனைத்து விவசாயிகளுக்கும் விவசாயம் செழிக்க நல் உடல் வளவை தந்து இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் தெய்வமே எம் இறைவா, இறைமகன் இயேசுவை போல் பிறர் அன்பிலும் நிலைத்திருக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயான தந்தையான இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன். என்னோடு இணைத்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறரின் சுமையை விரும்பி சுமக்க, பிறரின் சுமையை விரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவாய். என்னையும் தகுதியாக்குவாய். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித தனாவின் அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையின் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோ. அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் அனைவரும் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும் இடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்து. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் எம் உள்ளத்தில் எழுந்தருள் வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழும், எனது ஆன்மா நலமடையும். இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா, எளிய குரல்களிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா, எளிய குரல்களிலே. என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா, எளிய குரல்களிலே. காலத்தின் குரல்களில் தேவா, உன் காலடி ஓசை கேட்கின்றது. காலத்தின் குரல்களில் தேவா, உன் காலடி ஓசை கேட்கின்றது. ஆதியும் அந்தமுமாயினாய், ஆதியும் அந்தமுமாயினாய். மழலையின் சிரிப்பில் உன்னெழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. மழலையின் சிரிப்பில் உன்னெழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா, எளிய குரல்களிலே. ஏழையின் வியர்வையில் இறைவா, உன் சிலுவையின் தியாகம் தொடர்கின்றது. ஏழையின் வியர்வையில் இறைவா, உன் சிலுவையின் தியாகம் தொடர்கின்றது. சமத்துவம் எம்மில் வாழ்ந்திட, சமத்துவம் எம்மில் வாழ்ந்திட. உழைக்கும் கரங்கள் ஒன்றென இணைவர் விடியலின் ஆரம்பம். உழைக்கும் கரங்கள் ஒன்றென இணைவர் விடியலின் ஆரம்பம். இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா, எளிய குரல்களிலே. என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா, எளிய குரல்களிலே. அன்பு மக்களே, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை 9ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பலியை சிறப்பித்த குடும்பத்தாருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் இறை ஆசீரும். அன்பு மக்களே, மாலை அல்லது இரவு 8 மணிக்கு ஜெபமாலை ஆரம்பமாகும். ஜெபமாலையை தொடர்ந்து திருவிழா மாலை ஆராதனை நடைபெறும். அதேபோல நாளை காலை 7:30 மணிக்கு திருவிழா திருப்பலி நடைபெறும். இந்த திருவழிபாடுகளில் மக்கள் முழு ஈடுபாட்டோடு முழுவதுமாக பங்கெடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வழிபாட்டு நேரங்களில் தேவையற்ற பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காமல் சிந்தனையை ஒருமுகப்படுத்தி முழுமையாக இறை வழிபாடுகளில் பங்கேற்கும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களை, இது என்ன மாதம்? செப்டம்பர் மாதம் தெரியுது. நமக்கு இது என்ன, கிறிஸ்தவர்களுக்கு இது என்ன மாதம்? சிறப்பாக விவிலிய மாதம். உடனே அதனால் விவிலிய மாதத்தை முன்னிட்டு ஏற்கனவே சொன்னேன்,
28ஆம் தேதி சிறப்பு விவிலிய வினாடி வினா போட்டி, நம்முடைய இணையூர்களுக்கு இடையிலான வினாடி வினா போட்டிக்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். 4 நற்செய்தி நூல்கள் தான் அதற்கான இறைவார்த்தை பகுதி, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஏற்கனவே அந்த வினாத்தாள்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நாம் கொடுக்கக்கூடிய அந்த வினாடி வினாத்தாள்கள் பெரும்பாலான கேள்விகள் அவற்றிலிருந்து தான் கேட்கப்படும். ஒரு சில கேள்விகள் வேண்டுமானால் மற்ற அதில் கேட்கப்படாதவை கேட்கப்படலாம். எனவே அந்த 4 வினாத்தாள்களையும் மீண்டும் ஒரு முறை அன்பு மக்கள் நன்றாக படித்து வைத்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு குழுவிலிருந்து 5 பேர் அந்த போட்டியிலே ஈடுபடுவீர்கள். சரியா? ஒவ்வொரு ஊருக்கும் 5 பேர், எந்தெந்த அன்பியத்தில் எத்தனை பேருன்னு சொல்லி அன்பிய பொறுப்பாளர்கள் கூடி பேசி இப்பொழுதே முடிவெடுத்து அந்த பகுதிகளை வாசிக்க சொல்லிவிடுங்கள். சரியா? 4 நற்செய்தி நூல்களும் இப்பவுமே வாசிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த கொஸ்டினை வச்சு ரிவைஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எளிதாக இருக்கும். எனவே அதை மனதில் வைத்து செயல்படும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இன்னும் ஒரு சிறிய அளவிலான ஒரு விவிலிய கண்காட்சிக்கும் நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். சரியா? நம்முடைய ஊருக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொடுப்போம். அந்த பகுதியை நீங்கள் அங்கே கண்காட்சியாக வைக்க வேண்டும். உதாரணத்திற்கு இயேசுவினுடைய பிறப்பு, அந்த பிறப்பு காட்சியை நீங்கள் அங்கே கண்காட்சியாக வைக்க வேண்டும். சரியா? உங்களுக்கு என்ன பகுதி என்பது இந்த வாரத்திலே நான் உங்களுக்கு அறிவித்து விடுவேன். அதற்கேற்ப அந்த ஈடுபாடுகளில் செயல்களில் ஈடுபடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்று 28ஆம் தேதி வேறு எந்த இணையூர்களிலும் திருப்பலி நடைபெறாது. நம்முடைய பங்கு ஆலயத்தில் மட்டும்தான் திருப்பலி நடைபெறும். காலை 9 மணிக்கு நாம் ஒரு பவனியோடு ஆரம்பிக்கின்றோம். 9:30 மணிக்கு திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு விவிலிய வினாடி வினா, தொடர்ந்து விவிலிய கண்காட்சி, அன்று மதிய உணவிற்கும் ஏற்பாடு செய்கிறோம். அப்படியாக அந்த விவிலிய ஞாயிறை, இந்த விவிலிய மாத கொண்டாட்டத்தை நாம் திட்டமிட்டு இருக்கின்றோம். அன்பு மக்களே, இது நம்முடைய பங்கு அளவிலான ஒரு கொண்டாட்டம், ஒரு விவிலிய மாத ஏற்பாடு. நம்முடைய வீட்டில் நம்ம என்ன செய்கிறோம்? விவிலிய மாதத்தை சிறப்பிக்கக்கூடிய விதத்தில் என்ன செய்யலாம்? விவிலியத்தை நாம் எழுந்தேற்றம் செய்து வைக்கலாம். குடும்பத்தில் வீட்டில் ஜெபம் செய்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் வச்சுருப்பீங்கள்ல, அதில் ஏதாவது ஒரு ஷெல்ஃப் மாதிரி எதாவது இருக்குல்ல, அதில் விவிலியத்தை திறந்து வச்சு விவிலியத்தை மலர்களால் அலங்கரிப்பது, விவிலியத்திற்கு தீப தூப மலர் அஞ்சலி செலுத்துவது, இது போன்ற காரியங்களில் நாம் ஈடுபடுகிற பொழுது அது உண்மையிலேயே விவிலிய மாத கொண்டாட்டத்திற்கு அர்த்தம் சேர்ப்பதாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. இந்த உயிருள்ள ஆற்றல் மிகுந்த வார்த்தை தான் நமக்கு வாழ்வளித்து கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையில், அந்த ஒரு ஆழமான அசைக்க முடியாத விசுவாசத்தில் இந்த விவிலிய மாத கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இறைவனுடைய வார்த்தைக்கு உரிய மதிப்பை, மாண்பை கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெறுமனே விவிலியத்தை அங்கே எழுந்தேற்றம் செய்து வைத்து அதற்கு அஞ்சலி செலுத்துவதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளக்கூடாது. அந்த விவிலியத்தை எடுத்து வாசிக்கணும். சரியா? ஆளுக்கு ஒரு அதிகாரம், நாளுக்கு ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லி வாசிப்பது நன்றாக இருக்கும். ஒரு 5 நிமிடம் 10 நிமிடமாவது ஒரு அதிகாரம் வாசிக்க முடியல ஃபாதர், ஒரு 2-3 வசனங்களையாவது நாம் வாசிப்பது நன்றாக இருக்கும். எனவே அன்பு மக்கள், இதனை மனதிலே வைத்து செயல்படும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உலகின் ஒளி நானே, என்னை பின் தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், ஆனால் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றே. இவ்வாறு உம் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பழகிய கலைகளும் பாரினில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். திருப்பலி நிறைவேற்றிய தந்தை அவர்களின் உடல் நலனுக்காகவும் திருப்பலியில் பங்கு பெற்ற குடும்பங்களின் எண்ணங்கள் இயக்கங்கள் நிறைவேறும்படியாகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். ஆமென்.